பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லை. ஒரு முடிவோடு தான் போறாரு. இன்னைக்கு பணம் வரணும், இல்லைன்னா பிணம் ஆகணும். அது ப்ரீ-பிளான் பண்ணியிருக்காரு. ப்ரீ-பிளான் பண்ணி தான் எடுத்துட்டு போறாரு. அவர் ஃபோன் பண்ணுறப்போ ஒரு சமாதானம் சொல்லலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கேட்கலாம், கொஞ்சம் அவங்ககிட்ட நயந்து பேசி இதனால இப்போ முடியலன்னு 2 மாதம் கழித்து தரேன், ஏதோ ஒன்று சொல்லலாம். ஃபோனையும் எடுக்கிறது இல்லை. பெண்களுக்கு மட்டும் இல்லை, முதியோர்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு மட்டும், ஆண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் காரணம் என்ன? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜாராம் இணைந்திருக்க அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சார், திருவேற்காட்டில் ஒரு வீட்டில் புகுந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வெட்டியிருக்காங்க சார். வெட்டிய நபர் யார், எதுக்காக சார் வெட்டினாங்க? அதாவது திருவேற்காடில் காடு வெட்டி கார்டன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அதில் 3வது தெருவில் ரஜினி, கலைபவானி, ரஜினிங்கிறவர் கணவர், கலைபவானி மனைவி. அவருக்கு ஒரு 45 வயசு இருக்கும் கணவருக்கு. அவர் பூ வியாபாரம் பண்ணுறாரு டி நகர் ஏரியாவில். கலைபவானி ஹவுஸ் ஒய்ஃபு. இந்த தம்பதிக்கு 18 வயசில் ஒரு பையனும் 15 வயசில் ஒரு பெண்ணும் இருக்காங்க. இவங்க இந்த வீடை புதுசாக கட்டி இப்போ குடி வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதே பகுதியில் வேறு பகுதியில் குடியிருந்தாங்க, பருத்திப்பட்டில். அப்போது அந்த ஏரியாவில் கஸ்தூரிபா காலனி அப்படிங்கிற இடத்துல இஸ்திரி கடை வச்சுருக்கார் ஒருத்தர். அவர் பேர் முருகன். அந்த முருகனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் வீடு கட்டி முடிக்கிற சமயத்தில் ஃபினிஷ் பண்ணையில் இவங்ககிட்ட காசு இல்லை. அதனால் ஒரு 4-5 மாதம் அப்படியே அந்த வீடை ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அப்போது இவர் கேட்குறாரு, என்ன சமாச்சாரம்னு. இது மாதிரி கையில் காசில் இருந்த காசுலாம் செலவாகி போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நான் தெரிஞ்ச இடத்துல கடன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையிட்டு ஒரு குடும்ப நண்பருங்கிற முறையில் பணம் வாங்கி கொடுக்குறாரு. ஒரு 2.5 லட்ச ரூபா பணம் வாங்கி கொடுக்குறாரு. அந்த பணத்தை யூஸ் பண்ணி இவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபினிஷ் பண்ணி இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி கிரகப்பிரவேசம் பண்ணி இங்கே வந்துட்டாங்க. ஆனால் அந்த வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கல. அவங்க பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா அவர் கேட்டு பார்க்குறாரு. முடியலன்னா திருவேற்காடு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன், அங்கே போய் ஒரு புகார் கொடுக்குறாரு அந்த முருகன். இது மாதிரி ஒரு ரஜினி பணம் கொடுக்கணும், எனக்கு கொடுக்கல, கேட்டாலும் நான் ஏமாற்றிட்டு இருக்கேன், நான் வேறு இடத்துலேருந்து வாங்கி கொடுத்துருக்கேன், இப்போ நான் கையிலேருந்து வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது காவல் நிலையத்தில் கேட்குறாங்க இவரை கூப்பிட்டு. ஆமாம், வாங்கினது உண்மைதான் சார், நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதை காவல் நிலையத்தில் வச்சு எழுதி கொடுத்துட்டு போயிறாரு. குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளே கொடுத்துருந்தேன். நவம்பர் மாதத்தில் தான் அந்த காவல் நிலையத்தில், போன வருஷம் நவம்பர் மாதத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க இதை, புகார் கொடுத்து. அப்போ எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போது அவங்க கொடுத்து 2 மாதத்தில் முடிச்சிடுறோம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க கொடுக்கல திருப்பியும் பணத்தை. இவர் கேட்டு பார்க்குறாரு, முடியல. இது இப்போ இவங்களுக்குள்ளே அப்படி வாய் தகராறு. இதுக்கு இடையில இவர் ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாருல, அதனால இவங்களுக்கு கோபம். பணம் கொடுக்கலங்கிறதுனால அவருக்கு கோபம். அவர் பணத்தை கேட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணுறாரு. இவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அவருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகுது. நம்மகிட்ட காசையும் வாங்கிக்கிட்டு, அவரோட காசு கொடுத்தா கூட பரவாயில்ல, இன்னொருத்தட்ட கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கி கொடுத்த காசையும் வாங்கிக்கிட்டு பணத்தை தரேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் எழுதியும் கொடுத்துட்டு பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, நேற்று காலையில் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவர் ரஜினி இல்லை, இந்த கலை பவானி மட்டும்தான் இருக்காங்க. 2nd ஃப்ளோரில் அவங்க வீடு. அப்போ அங்கே போய் கேட்குறாரு, இது மாதிரி பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சரியாக பதில் சொல்ல. ஏன் பேசினாலும் பேச மாட்டேங்கிறீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் ஆகுது, தகராறு. தகராறுனா இவர் மறைச்சி வச்சுருந்த கத்தியை எடுத்து ஒரு முடிவோடு தான் போகிறாரு. இன்னைக்கு பணம் வரணும், இல்லைன்னா பிணம் ஆகணும். அது ப்ரீ-பிளான் பண்ணியிருக்காரு. ஆமாம், ப்ரீ-பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறார் கத்தி. எல்லாம் ஏன் கத்தியை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த அந்த அம்மாவுக்கு இவருக்கு வாய் தராருன்னா அந்த அம்மா கழுத்தில், முகத்தில், தலையில், காதில் வெட்டுறாரு. வெட்டி காயம், அது கழுத்தில் காயம் பட்டாச்சுன்னா மெயினான அந்த ரத்தம் மூளைக்கு போகக்கூடிய அந்த வெயின், ரத்த குழாய் கட்டாயிருது. ஸ்பீச் அடிக்கு கீழே இறந்து போடுறாங்க. உடனே அந்த அம்மா வெட்டையில் கத்துறாங்களா, ஐயோ ஐயோன்னு கத்துறாங்களா. கத்துறோன்னா அந்த பக்கத்தில் இருக்கவங்கலாம் கீழே கூடிடுறாங்க. கூடி என்னன்னு சொல்லி மேலே பார்க்க வராங்க. இவங்கெல்லாம் மேலே ஓடிறதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்து வீட்டுக்கு ஜம்ப் பண்ணுறாரு. பக்கத்து மாடிக்கு ஜம்ப் பண்ணில கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து கால் உடைஞ்சு போகுது. இந்த ஓடி வந்த பப்ளிக்லாம் சேர்ந்து இவரை சரௌண்ட் பண்ணிக்கிறாங்க. அடிபட்டு ஓட முடியாது, காலை உடைஞ்சு கீழே கிடக்கிறாரு. அவரை போகக்கூடாமல் அங்கே அமுக்கி வச்சுக்கிட்டு அங்கே உள்ளே போய் பார்த்தா அந்த அம்மா அது மாதிரி வெட்டுப்பட்டு இறந்து கிடக்கிறாங்க. உடனே போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க.
போலீஸ் வராங்க, வந்து பார்த்துட்டு இவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த அம்மா இறந்து கிடக்குறாங்கல்ல, அந்த பாடியை வந்து முறைப்படி அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு கேஎம்சி ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. இந்த ஆளையும், அதாவது முருகன்கிற அந்த அக்யூஸ்டையும் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அவர் இப்போ இங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த வழக்கில் வந்து அவரை வந்து காவல்துறை வந்து வழக்கு, அதாவது கொலை வழக்கு பதிவு செய்து அதில் அந்த கொலை குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க. நீதிமன்ற அவங்க விசாரணைக்கு, அதாவது நீதிமன்ற என்ன சொல்லுவாங்க, கஸ்டடி, நீதிமன்ற கஸ்டடிக்கு அவரை கொண்டு வருவதற்காக மேஜிஸ்ட்ரேட்டை ரிக்வஸ்ட் கொடுத்து மேஜிஸ்ட்ரேட் மூலமாக அவரை ரிமாண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது வரைக்கும் அவர் வந்து அங்கே இருப்பார். இங்கேருந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி வார்டு, கான்விக்ட் வார்டுன்னு இருக்குது. ஜெயிலில், அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடியவங்க அவங்க ஜெயிலில் இருக்கையில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் அவங்க அந்த வார்டுக்கு கொண்டு போவாங்க. அதே மாதிரி இப்போ இது மாதிரி ரிமாண்ட் பண்ணியில் அவங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்துடுறாங்க. வந்துட்டாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அங்கே கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த வார்டு எப்படி இருக்கும்னா ஒரு ஜெயில் மாதிரியே இருக்கும். அதுக்குள்ளே யாருமே போக முடியாது, போலீஸ்லாம் இருப்பாங்க. அந்த டாக்டர், அந்த நர்ஸ் அவங்க மட்டும்தான் போக முடியும். அங்கே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சப்பறம் ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை, அதாவது இவங்க வாழ்க்கையில் பூ வியாபாரம் பண்ணி ரஜினி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வராரு. ஒரு இடத்த வாங்குறாரு, வீடை கட்டுறாரு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பிள்ளைங்க ரெண்டையும் படிக்க வைக்கிறாரு, ஒரு உதவி செய்கிறார். அவர் ஒன்றும் பெரிய பணக்காரராக இருக்க மாட்டார். ஏன்னா அவர் அந்த லாண்டரி கடை வச்சுருக்கிறவர் வந்து அவ்வளோ பெரிய ஆள் பணக்காரராக இருக்க மாட்டார். ஏதோ இவங்களுக்கு பழக்கங்கிறதுனால அவங்க வந்து ஒரே இடத்துல இருக்காங்க, தெரிஞ்சதுனால உதவி பண்ணியிருக்காரு. அவர் இன்னொருத்தர் கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை வந்து குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே இவங்க கொடுக்கணும், கொடுக்காமல் பண்ணது தப்பு. அதனால் அவர் வேறு வழியில் காவல்துறையை தான் நாடியிருக்காரு. சட்டத்துக்கு புறம்பான, அதாவது கொலையாளியாக இருந்தால் கூட அது நியாயப்படி முதல்ல கேட்டிருக்காரு. அடுத்தால சட்டப்படி என்ன பண்ணணுமோ காவல்துறையில் போய் புகார் கொடுத்துருக்காரு. காவல்துறையிலையும் அவங்க விசாரித்து ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டயத்துக்குள்ளே கேட்டிருக்கேன்னு இவர் தான் சொல்லியிருக்காரு, கடன் வாங்கினவர். அதன்படி கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. கொடுக்காததுக்கப்புறம் திருப்பி வந்து அவர் ஃபோன் பண்ணுறப்போ ஒரு சமாதானம் சொல்லலாம், இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் டைம் கேட்கலாம். கொஞ்சம் அவங்ககிட்ட நயந்து பேசி, இதனால் இப்போ முடியலன்னு 2 மாதம் கழித்து தரேன், ஏதோ ஒன்று சொல்லலாம். ஃபோனையும் எடுக்கிறது இல்லை. அப்போ அவருக்கு அங்கே கொடுக்க வேண்டிய, எங்கே வாங்கி கொடுத்தாரு அங்கே வட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ப்ரெஷர் இருந்திருக்கும். ஆமாம், அந்த ப்ரெஷரில் அவர் வந்து இங்கே கேட்டிருக்காரு. கேட்ட இடத்துல வாய் தகராறு இருக்குது. அப்போ அந்த மாதிரி, அப்போ ஆனால் முடிவோடு தான் வந்திருக்காரு. பணம் வரணும், இல்லைன்னா போட்டு தள்ளணும் அப்படிங்கிற முடிவோடு தான் வந்திருக்காரு. இது வந்து இந்த கொலை தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு இப்போ தான் வராங்க, குழந்தைங்க இப்போ தான் படிச்சுட்டு வராங்க, வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கடன் வாங்குறது தவறு இல்லை. ஆனால் வந்து வாங்கின கடனை கொடுக்கணும். கொடுக்க முடியலன்னா அதை ஒரு நயமாக சொல்லி கேட்டு வாங்கியிருக்கணும். டைம் வாங்கி அதை மாதிரி பண்ணியிருக்கணும். அது பண்ணனால ஒரு பெண்ணோட உயிர் போச்சு. அதனால் அவங்க குழந்தைகள் வந்து இப்போ நடுத்தருக்கு வந்துடுது. இவரோட வாழ்க்கை போயிடுச்சு சார். இவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு, இவர் குடும்பம் நடுத்தருக்கு வரும். அப்புறம் வக்கீல் வைப்பார், ஜாமீனில் வருவார், கேஸ் நடக்கும். கேஸில் இவருக்கு தண்டனை கிடைக்கலாம், விடுதலை கிடைக்கலாம். அது நீதிமன்றத்தில் அன்னைக்கு என்னென்ன சாட்சிகள் எப்படி சொல்கிறாங்களோ அதை பொறுத்து கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக நீதிமன்றம் மூலமாக கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா அந்த பயங்கிறதே இல்லை. இப்போ நீதிமன்றத்தின் மேலேயோ காவல்துறை மேலேயோ தவறு செய்கிறவங்களுக்கு பயமே இல்லை. அதனால தான் வந்து பாருங்கள், இப்போ இவ்வளோ அந்த அளவுக்கு கொலைகளும் கொள்ளைகளும் அந்த பாலியல் பலாத்காரங்களும் போக்சோ வழக்குகளும் அதிகமாகிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று சொல்லப்படுறது, அந்த அது வேணும்னு சொல்லப்படுறாங்களா இல்லை திரித்து சொல்லப்படுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதாவது அந்த அக்யூஸ் தரப்பில், குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்பில் வந்து கிளப்பி விட்டதாக கூட இருக்கலாம். அந்த இறந்து போனவருக்கும் இவங்களுக்கும் கூட பழக்கம் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு கதைகள் கட்டப்படுது. அது உண்மையாக நான் நம்பலை. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லை. இப்போ நேற்று கூட கடலூர் மாவட்டம் வடலூரில் மஞ்சுளா அப்படிங்கிற ஒரு லேடி, அங்கே உள்ள அந்த வடலூரை சேர்ந்தவங்க, அவங்களோட பெண், அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கும். அவங்களோட பெண் சென்னையில் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்க திரும்பி பார்க்கறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. திருப்பி இவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரல. அப்புறம் என்னன்னு பார்த்தா, நேற்று அவங்க வந்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க. அந்த புதைக்கப்பட்ட உடல் பாகங்கள் வெளியே தெரிஞ்சிருக்கு. சரியான முறையில் புதைக்கலை, அவசரமாக புதைச்சிருக்காங்க. அது தெரிகிறத வச்சு பப்ளிக்கு தெரிஞ்சு காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து தோண்டி பார்த்தா உள்ள பாடி இருக்குது. அவங்க யார் என்னங்கிறத இப்போ தான் விசாரித்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மஞ்சுளாங்கிறவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, ஏன் கொலை செய்யப்பட்டாங்க, யாரால் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. அவங்க இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு லேடி, ஒரு 50 வயசு லேடி என்ன தவறு செய்ய போகிறாங்க? அவங்க வந்து அவங்க பெண்ணை பார்க்கறதுக்குன்னு போயிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரையில் என்ன பிரச்சனையோ ஏதோ தெரியலை, விசாரணையில் தெரிய வரும். அதுக்கு தனிப்படைகள்லாம் அமைச்சிருக்காங்க. அது ஒரு சம்பவம். ஆமாம், ஏற்கனவே கோயம்புத்தூரில் பார்த்தோம்,
10 வயசு சிறுமியை சிறுமி. வந்து ஆமாம். இதே மாதிரி ஒரு வழக்கு வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதில் நடந்தது. முத்தியால்பேட்டை காவல் நிலையம், அதாவது நம்ம பாண்டிச்சேரியில். இதே மாதிரி விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தை, அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பையன் வந்து உள்ள வீட்டுக்குள்ளே கூட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ண, அதை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் பார்த்து 2 பேரும் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தைய சாகடிச்சிட்டு. விளையாட்டுக்குள்ள இருந்துச்சு சார். ஆமாம், அந்த வழக்கில் வந்து அந்த முதியவர் வந்து ஜெயிலில் இருக்கையிலே தூக்குப்பட்டு இறந்து போயிட்டார். அந்த பையனுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏற்கனவே வந்து தஷ்வந்த் வழக்கு உங்களுக்கு தெரியும், எங்கள் போரூரில் இதே மாதிரி 6 வயசு குழந்தை வீட்டு பக்கத்தில் விளையாடுற குழந்தைய கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி அப்புறம் அதை கொலை செஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் எரித்து அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்து வெளியே வந்து அவங்க அம்மாவிட்ட வந்து பணம் கேட்டு கொடுக்கலன்னா அவங்கள கொலை பண்ணி அவங்க நகைகளை எடுத்துகிட்டு போய் அதுக்கும் போலீஸ் வந்து இவர் பாம்பேயில் போய் பிடிச்சிட்டு வந்து அந்த வழக்கில் குழந்தைய கொண்ட வழக்கில் இவருக்கு ஆழ்ந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த வழக்கில் வந்து அவர் சுப்ரீம் கோர்ட் அப்பீலில் வந்து விடுதலை செய்யப்பட்டார். இவங்க அம்மாவை கொண்ட வழக்கில் இவங்க அப்பா தான் கம்ப்ளைண்ட், அவரே புரட்சியாட்சியாக மாறி அந்த வழக்கும் வந்து விடுதலை செய்யப்பட்டது. அதே மாதிரி இதில் தர்ம முனீஸ்வரன் விளாத்திக்குளத்தில் அந்த குழந்தை வந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, அது வந்து இயற்கை உபாதை கிடைக்கிறதுக்கு போன இடத்துல அதை அது மாதிரி கொலை பண்ணி அதை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அவனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவன் ஏற்கனவே ஒரு 65 வயது லேடியை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். அதுபோய் இப்போ இன்னொரு சம்பவம், நேற்று காலையில் நம்ம வேளச்சேரி பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, பிரிட்ஜுக்கு நேர கீழே ஒரு பூங்கா இருக்கும். அந்த பூங்கா வந்து சிஎம்டிஏலேருந்து கட்டியிருக்காங்க. அதை வந்து கார்பரேஷனில் ஹேண்ட்ஓவர் பண்ணி கார்பரேஷன்கிட்ட நான் கொடுக்கல. அந்த பூங்காவில் வந்து சுவர்களும் சுற்றுப்புற சுவர்களும் உயரம் இல்லை, கேட்டு கிடையாது, வாட்ச்மேன் கிடையாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூங்கா அது. அந்த பூங்காவை வந்து நேற்று காலையில் அந்த பக்கமாக போகக்கூடியவங்க ஒரு பூங்காக்குள்ளேருந்து குரல் கேட்குது, ஒரு பெண்ணு ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. அப்புறம் போய் பார்த்தா ஒரு 62 வயது மூதாட்டி காயங்களோட கத்திட்டு இருக்காங்க. உடனே காவல்துறைக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணி காவல்துறை வந்து அந்த லேடியை வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக சைதாப்பேட்டையில் இருக்க அரசு மருத்துவமனையில் கூட அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களை ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக எக்மோரில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே உள்ள டாக்டர் செக் பண்ணி பார்த்தா அவங்க பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. 62 வயசு லேடி. அப்புறம் அவங்க யார் என்னங்கிறத விசாரித்தப்போ அவங்க மடிப்பாக்கத்தில் இருக்காங்க, சற்று மனநிலையை பாதிக்கப்பட்டவங்க. முந்தா நாள் வந்து அவங்க வீட்டை விட்டு நைட்டில் அதாவது முந்தா நாள் நைட்டாக நேற்று நைட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு வீட்டுக்கு போகிறதில்ல, அப்படியே சுற்றிட்டே இருந்திருக்காங்க. இது இரவானதுனால அந்த பூங்காவுக்குள்ளே போய் படுத்துட்டாங்க. அப்போது 2 நபர்கள் வந்து அந்த லேடியை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. காவல்துறை வந்து இதை விசாரணைக்கு எடுத்து அங்கே இருக்க சிசிடிவி கேமராலாம் இது பார்த்ததுக்கப்புறம் அந்த 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. பீகாரை சேர்ந்தவங்க, 25 வயது மாலிபர்கள் 2 பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. வேலையை முடிச்சுட்டு நைட்டு வரையில் பார்க்குறான் அந்த லேடி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்கள வந்து அங்கே உள்ளே போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்கள காயப்படுத்தி போட்டுட்டு எஸ்கேப் ஆகிறார். தலைநகர்லேயே இந்த மாதிரி நடக்குது. இது நடந்து நேற்று காலையில் இருந்த கேஸு. இன்னொரு வழக்கு உங்களுக்கு தெரியும், காவல்துறையை சேர்ந்தவரே ஒரு பையன் கேஸு. அந்த பையன் வந்து நாகர்கோவில் அவங்க சொந்த ஊர். அவங்க அப்பா அம்மா அவனோட சகோதரி அதை விட அங்கே வந்து லீவில் இங்கே வந்திருக்காங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு இங்கே தங்கி இருந்து கோயில்கள்லாம் போயிட்டு ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா சகோதரி போயிட்டாங்க. இந்த பையன் 16 வயசு பையன், 16 இயர்ஸ். நான் 2 நாள் கழித்து வரேன் அப்படின்னு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலே இருந்திருக்கான். இருக்கையில் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. 2 பேரும் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருக்காங்க. 16ஆம் தேதி 16/5 அவங்க அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. 17/5 நைட்டில் வந்து இவங்க சொந்தக்காரர் இருக்கார், அவருக்கு ஒரு 35 வயசு இருக்கும். அவரோட நண்பர் ஒரு 35 வயசு காவலர். 2 பேரும் வந்து அந்த வீட்டில் தண்ணி அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த பையனும் இருந்திருக்கான். போதை ஜாஸ்தியாகணும் இந்த பையனை பிடிச்சி இவனுக்கும் வாயில் வந்து மதுவை ஊற்றி விட்ருக்காங்க. அவர் ஃப்ளாட் ஆகிட்டார் எங்கள் சொந்தக்காரர். ஆனால் அந்த போலீஸ்காரர் மதுவை ஊற்றி விட்டுருக்காரு. இவன் முடியாது இது படி தயாராக பண்ணி இது பண்ணப்போ அந்த பையனை பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவன் உஷாராக கட்டிக்கார் 16 வயசு பையனால் என்ன பண்ணியிருக்கான், அங்கே ஒரு ரிமோட் இருந்திருக்கு, எடுத்து இவர் மேலே ஒரு அடி அடித்து இவரை படுக்க வச்சுட்டு வெளியே ஓடி வந்து கதவை வெளியே புறமா லாக் பண்ணிட்டான். லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் சொல்கிறான், இது மாதிரி வந்து தனியாக எனக்கு குத்தி விட்டாங்க, என்னை வந்து கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க போலீஸ்காரங்க ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து அப்புறம் கதவை திறந்து பார்த்தா உள்ளே இருக்கு மாட்டுறாரு. இவர் பார்த்தா கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். கையங்களும் மாட்டார் போதையோட. இப்போ இந்த பையனோட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செஞ்சு அவங்க உறவினர், இந்த பையனோட உறவினரையும் அந்த காவலரையும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக பெண்களுக்கு மட்டும் இல்லை,
முதியவர்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு மட்டும், ஆண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போதை. இப்போ போதையின் பாதையில் போய் கஞ்சா, போதை பவுடர், இந்த மாதிரி இதில் கம்ப்ளீட்டாக இறங்கிட்டாங்க. இதோட விளைவு தான் குற்றங்கள் ஜாஸ்தியாகுது. அவங்க வந்து இதை உட்கொண்ட உடனே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காங்க ஆல்ரெடி. அந்த முடிவுகள் என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அதை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அது தவிர அவங்க கண்ணுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த போதை அடிச்சிருக்க சமயத்தில் போதையினால் இளைஞர்கள் மட்டும் இல்லை, உலகத்திலே அதிக இளைஞர்கள் கொண்ட நாடு நம்ம நாடு. ஆனால் அந்த இளைஞர்கள் மொத்தம் கெட்டு போகிறதுக்கு காரணம் இந்த போதை. இந்த போதையின் காரணமாக தான் எல்லா குற்றங்களும் பாருங்கள், நடந்த குற்றங்கள் எல்லாமே பாருங்கள், நிச்சயம் போதையில் தான் இருந்தோம். அதனால் போதையிலிருந்து வெளியே வர்றது எப்படி, இந்த போதைப் பொருளை தடுக்கிறது எப்படி, அது நடமாட்டத்தை தடுக்கிறது எப்படி, அதை வந்து விற்கிறவங்கள கொண்டு வந்து அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறது எப்படி, அப்படிங்கிற முறையில் அரசு வந்து தீவிரமாக கண்காணிக்கணும். அது போக சமூக வலைத்தளங்கள், இந்த சமூக வலைத்தளங்களால் எல்லாரும் கெட்டு போகிறாங்க. இப்போ போதையினால் ஸ்கூல் பசங்க வரைக்கும் கெட்டு போயிட்டாங்க. சமூக வலைத்தளங்களில் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி தெரியாமல் எதையாவது தொட்டிங்கன்னா வரிசையாக வந்து விழுது பாருங்கள், ஆபாசமான விஷயங்கள்லாம். இதை வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதை பார்த்த உடனே இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நிதானம் இருக்காது. அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அதை பார்த்து அவங்களுக்கு வந்து ஏன் நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது, நம்ம ஏன் அது மாதிரி பண்ணி பார்க்கக்கூடாதுங்க ஒரு ஆர்வம் ஏற்படும். அதனால அவங்க கெட்டு போகிறாங்க. அதனால் கெட்டு போகிறதுனால பாருங்கள், அந்த சமூக ஒழுக்கம் அப்படிங்கிறதே இப்போ கெட்டு போச்சு. இன்னொரு வழக்கு கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி சிவகங்கையில் ஒரு இடத்துல வந்து 52 வயது பெண்ணும் ஒரு 21 வயது வாலிபரும் வேலை செய்கிறாங்க. 2 பேரும் வேலை செய்கிறதுல ஒரு நட்பு ஏற்படுது. அது வந்து தவறான பழக்கமாக உருவாகுது. 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க திருட்டுத்தனமாக. 52 ஆமாம், 52 வயது பெண்ணு, 21 வயது பையன். ஒரு சூழ்நிலைக்கு மேலே அந்த அம்மா, நீ என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வற்புறுத்துறாங்க. இவன் மாட்டாங்கிறதுனால 2 பேருக்குள்ள பிரச்சனை ஏற்படுது. அதோட முடிவை என்ன பண்ணுறான், இவன் நீ இருந்தால் தானே பண்ணுன்னு சொல்லி அந்த அம்மா கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுறான். கிட்டத்தட்ட 1 மாதமாக காவல்துறையால் அவனை பிடிக்க முடியல. இப்போ தான் பிடிச்சிருக்காங்க அவனை. இப்போ இது பாருங்கள் எந்த அளவுக்கு தனி மனித ஒழுக்கம் கெட்டு போயிருக்குது. ஒரு 52 வயது பெண்ணுக்கும் 21 வயது பையனுக்கும் ஒரு தொடர்பு, அதில் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ஒரு வற்புறுத்தல், அதை மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால் கொலை. அந்த அளவுக்கு நம்ம, அதாவது உலகத்திலேயே பண்பாடு உள்ள நாடு இந்தியாம்பாங்க, ஒழுக்கமாக நடக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய நாடு அப்படிம்பாங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டிலே இந்த லெவலில் போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் போதை, சமூக வலைத்தளங்கள். இதனால் இதுகளை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியிருந்தால் இது மாதிரி பிரச்சனை நடக்காதுன்ற மாதிரி ஒரு குற்றம் சாட்டுறாங்க. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தவறு செய்கிறவங்களுக்கு காவல்துறை மேலேயோ நீதிமன்றத்து மேலேயோ ஒரு பயம் இருக்கணும். அந்த பயங்கிறது இப்போ இல்லை. என்ன தவறு பண்ணாலும் நம்ம தப்பிச்சு வந்துடலாம், சட்டத்தில் உள்ள ஓட்டையை புகுந்து ஓட்டையில் புகுந்து தப்பிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சு. 2வது சினிமாவில் ஹீரோ பாருங்கள், அவருக்கு எதிராக வரக்கூடியவங்க, அந்த அவருக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க எல்லாரையும் வெட்டி தள்ளிடுறாரு. இளநீ சீவுற மாதிரி தலையை சீவிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-50 பேரை சீவுறாரு. 50 கொலை பண்ணியும் போலீஸ் அவரை பிடிக்கவே இல்லை, அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவே இல்லை, அவருக்கு தண்டனை கொடுக்கவே இல்லை. அவர் திருப்பியும் இன்னும் அதை விட பெரிய லெவலில் அவர் வராரு. அப்போ பார்க்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் என்ன நினைக்கிறாங்க, ஓஹோ இது பரவாயில்ல, இப்படியே நம்மளும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்கிட்டாங்க. அந்த காலத்தை பாருங்கள், எம்ஜிஆர் படங்களில் தவறு செய்வார், வில்லன் ஒருத்தர் இருப்பார், தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் கடைசியில் கதாநாயகனை அவரை அடித்து பிடிச்சி போலீஸில் ஒப்படைப்பார். இல்லை கடைசி சீனில் போலீஸ் கரெக்டாக வந்துடுவாங்க, போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த சீன் பார்த்தாச்சுன்னா அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தில் தண்டனை கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தா நீதிமன்றத்துலேருந்து அவர் திருந்தி வெளியே வருவார். இது ஆக்சுவலாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம நாட்டில் உலகத்திலே இருக்கக்கூடிய சட்டமுறைகள் தான். ஆனால் நம்ம நாட்டில் வந்து அதை வந்து அப்படியே இது பண்ணி டான் 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 அப்படின்னு கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. இதில் வந்து காவல்துறைக்கு அவங்க கவனத்துக்கு வந்து அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா பரவாயில்ல. காவல்துறை கவனத்துக்கே வராமல் சில விஷயங்கள் இதில் நடந்தது பார்த்தீங்களா, கோயம்புத்தூரில் அந்த 10 வயசு குழந்தை, அது காவல்துறைக்கு தெரியுமா? அதே மாதிரி அங்கே நடந்த தர்மமுனீஸ்வரன், அதுவும் காவல்துறைக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த தர்மமுனீஸ்வரர் ஏற்கனவே இது மாதிரி வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான், அது வேற ஒரு இடத்துல. இப்போ ஜாமீனில் வந்திருக்கான், கோர்ட் ஜாமீனில் வந்திருக்கிறான், அப்படியே கையெழுத்து போட்டுருக்கிறான். இருந்தாலும் கூட காவல்துறையும் விழிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி குற்றவாளிகள் யார் யார் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்க நடத்தை என்ன, இப்போ என்ன அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்காணிக்கணும். இதை விட பெற்றோர்களுக்கு, குழந்தைகளை பொறுத்தவரை பெற்றோர்களுக்கு நிச்சயமாக அக்கறை இருக்குது. அவங்க அக்கறை எடுத்து பார்க்கணும், குழந்தை என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி சமூகத்துக்கும் ஒரு அக்கறை இருக்குது. சமூகத்துக்கு வந்து யாராவது 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா, ஏன்பா பேசிட்டீங்க, நீ யார், உன் வீடு எங்கே,
உன் வீடு எங்கே என்னென்னு கேட்கணும், அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு இது மாதிரி சொல்லணும். அதுவும் இல்லை. இப்போ யாரையும் கேட்குறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறைய உருவாக்கிட்டே இருக்குது. ஆனால் எப்போதும் வழக்கம் போல் காவல்துறைக்கு தான் கெட்ட பேர் வரும். இந்த காவல்துறையை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு டியூட்டிஸ் இப்போ ஜாஸ்தி. நம்ம 8 கோடி தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ஜனத்தொகை. 1,30,34,000 காவல் பணியிடங்கள் தான் இருக்குது. அதில் 10,000 பணியிடங்கள் காலியாக இருக்குது. அவங்களுக்கு அந்த குற்றங்கள் நடவாமல் இருக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறது தான் காவல்துறையுடைய வேலை. ஆனால் இப்போ விஐபி பந்தோபஸ்து அப்படின்னு ஒன்று முக்கியம். ரோட்டில் நிற்கக்கூடியதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. ஆக இவங்களோட டியூட்டியை பார்க்குறதுக்கு இவங்களுக்கு முடியலை. அதனால் குற்றங்கள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டது மிக்க நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.